கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாங்க, ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் மனம் பொருந்தி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தேசத்திலே நன்மை உண்டாகும். தேசத்தில் பஞ்சம், கொள்ளை நோய், இயற்கை பேரழிவுகளிலிருந்து நாம் தேசத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இதற்காக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பாவத்தை கழுவி உறைந்த வெண்மையாக மாற்றுவார். பிறருக்கு தீமை செய்யாது நன்மை செய்து திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் ஆதரித்து அவர்களுக்கு உதவி செய்து ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கைகளை செலுத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு உண்மையுள்ள பாவமில்லாத வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுப்போம். நாம் பாவமில்லாத வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கும்போது இயற்கை சீற்றத்திலிருந்து பேரழிவுகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து தேசத்தின் நன்மையை நமக்கு தந்தருள்வார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய மனம் போகிற போக்கில் வாழ்ந்து பாவத்தின் அடிமையில் வாழ்ந்து கொண்டால் தேசத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய திரு இரத்தத்தால் கழுவ ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய நாளுக்காக நன்றியப்பா. சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமுள்ள இருதயத்தோடு வாழவும் மற்றவர்களை நேசித்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழவும் ஒப்பு கொடுக்குங்கள். இயேசுவே, எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் சுத்திகரித்து தேசத்தின் நன்மையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழவும் தேசத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளவும் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். God bless you.